என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 22ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவனிடத்தில் சொல்லப்பட்ட பொய். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். சபையார் எல்லாருக்கும் இவற்றை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 5:11. கணவனும் மனைவியும் ஒருமனப்பட்டிருந்தால் இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சிதான். ஆனால் அந்த ஒருமனப்பாடு நன்மை செய்வதில் இருக்க வேண்டும். கணவனோ மனைவியோ தீமை செய்யும்போது அடுத்தவருக்கு அதை திருத்தும் பொறுப்பு இருக்கிறது. அப்படிப்பட்டவர்தான் நல்ல வாழ்க்கை துணைவர் ஆவார். அனனியா சப்பிரால் போல ஒருமித்து பொய் சொன்னால் குடும்பமே தண்டனைக்கு உள்ளாகும். ஆதி திருச்சபையார் தங்கள் ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தலர்களிடம் கொடுத்த போதிலும் அது கட்டாயமல்ல. அப்படியிருக்க அனனியா சப்பிரால் ஏன் தங்கள் நிலத்தை விற்று அப்போஸ்தலரிடம் கொண்டு வந்து கொடுத்தனர்? சபை மனிதரிடம் பேர் பெற வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்ற ஆசைதான் காரணமாய் இருந்திருக்கக்கூடும். ஆனால் ஏன் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்தனர்? தன்னலம். எனவே பேர் புகழ் பெற வேண்டும் என்றும் ஆசை, தனக்கு பணம் வேண்டும் என்றும் ஆசை, ஆசை ஆசை பொய் சொல்லி வஞ்சிக்க வைத்துவிட்டது. அந்த வஞ்சனை மிகப்பெரிய தண்டனையையும் வாங்கி தந்துவிட்டது. ஏன் மிகப்பெரிய தண்டனை? அந்த பொய் தேவனிடத்தில் சொல்லப்பட்ட பொய். மனிதர்களிடத்தில் ஒருவருக்கொருவர் ஏமாற்றுவது போல தேவனிடத்தில் பொய் சொல்லி ஏமாற்றலாமா? அவர் எல்லாவற்றையும் அறிவார் என்ற ஞானம் வேண்டாமா? தேவ பயம். அந்த ஞானம் இருந்திருந்தால் தேவ பயமும் இருந்திருக்கும். தேவனுக்கு பயந்து பொய், வஞ்சனை என்ற பாவங்களை செய்திருக்க மாட்டார்கள். கேள்விப்பட்டவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்றாம். ஏன்? தேவனுடைய பரிசுத்தமான கண்டிப்பும் வல்லமையும் தண்டனை மூலம் வெளிப்படுகிறது. இஸ்ரவேலரை எகிப்தியர் தொடர்ந்து வந்தபோது சமுத்திரம் எகிப்தியரை விழுங்கி போட்டதை கண்டு இஸ்ரவேலரே பயந்தனர். அந்த பயத்தினால் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தார்களாம். தேவ பயம் நன்மையை விளைவிக்கிறது. தேவன் மன உருக்கமும் இரக்கமும் அன்பும் உள்ளவர் என்று அவருடைய ஒரு புறத்தையே பார்த்து கொண்டிராமல், அவர் பரிசுத்தமும் வல்லமையும் உள்ள கண்டிப்பான தேவன் என்பதை மனிதன் நினைவில் கொண்டால் மனிதன் பாவம் செய்ய பயப்படுவான். பாவம் செய்ய பயப்படுகிறவன் பாக்கியவான். பாவம் செய்ய பயப்படுகிறவன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். பயந்து கர்த்தரின் தூய வழியில் பணிந்து நடப்போன் பாக்கியவான். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் உண்மையை விரும்புகிறீர், உண்மையுள்ளவனை உயர்த்துகிறீர் என்பதால் பொய்யை என்னை விட்டு முற்றிலுமாய் அகற்றிவிடும். ஆமேன்.